ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. பத்தாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை நம்ம வாசிப்போம். அரசரை பற்றி யூதாவும் இஸ்ராயலும் வாதாடுதல். அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார், கிம்காமும் அவரோடு நடந்து சென்றான். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலின் பாதி பேரும் அரசரை கூட்டி வந்துவிட்டனர். உடனே இஸ்ரேல் அனைவரும் அரசிடம் வந்து, எங்கள் சகோதரர்களான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கூட்டி வந்து யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டனர். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலுக்கு மறுமொழியாக, அரசர் எங்களுக்கு நெருங்கிய உறவினர், இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன்? நாங்கள் அரசிடமிருந்து ஏதாவது உண்டோமா? அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள். இஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி, எங்களுக்கு அரசிடம் 10 பங்குகள் உண்டு, மேலும் தாவீதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு. பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகிறீர்கள்? எங்கள் அரசரை திரும்பி அழைத்து வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்களன்றோ என்று பதில் கூறினர். ஆனால் இஸ்ரேலின் பேச்சை விட யூதாவினரின் பேச்சு கடுமையாக இருந்தது. இந்த ஒரு சின்ன பூசல், இஸ்ராயலர் மற்றும் யூதாவினர் 2. யூதா தென்னாட்டு பகுதி, எப்ரோன் அந்த பகுதியெல்லாம் யூதாவின் பகுதியாக இருக்கிறது. யூதாவினுடைய மக்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இருக்குது. இப்போ அவங்க மறைமுகமாக கேட்குறாங்க, ஒரு திருட்டுத்தனமாக இருட்டில் கூட்டிகிட்டு யோதனை கடக்க வச்சு கூட்டுற மாதிரியா கூட்டிகிட்டு வரீங்க? இங்கே தான் பாதி பேர் அங்கேருந்து வந்துட்டோம், நாங்களும் ஏற்றுக்கிட்டோம், உங்களையும் ஏற்றுக்கிட்டோம், அதனால் எதுக்காக அவரை இப்படி திருட்டுத்தனமாக கூட்டுற மாதிரி கூட்டு வரீங்க என்று கேட்கிறார்கள். அதற்கு அதுதான் அரசர் எங்களுடைய நெருங்கி உறவினர். அவர் நாட்டுக்கு மட்டும் அரசர் கிடையாது, சொந்த பந்தம், ரத்த பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் கூட்டிட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்கு என்று யூதாவினர் கேட்கிறார்கள். அப்போ இஸ்ராயலர் யூதாவினர் நோக்கி, எங்களுக்கும் அரசரிடம் 10 பங்குக்கு மேல் உண்டு, 10 பேர் உண்டு, எங்கள் உயிருக்கும் மேலாக நாங்கள் வச்சிருக்கிறோம், நீங்கள் அரசரை இப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார்கள். யூதாவுக்கும் இஸ்ராயலுக்கும் வாக்குவாதத்திலே யூதாவின் மக்களை விட இஸ்ராயலுடைய வாதம் அதிகமாக இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல சூழல் ஒரு சூழல். இப்போ இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு 3-4 செய்திகளை நம்ம பார்ப்போம். ஒன்று யோபு தாவீதை கண்டித்தல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய செய்தி சொல்லுவாங்க. அறிவுரை கேட்க வேண்டிய இடத்துல எந்த இடத்துலேருந்து அறிவுரை வந்தாலும் அதனுடைய நன்மைத்தன்மையை பார்த்து நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வெற்றி விளங்கும் என்பதற்கு பல வரலாற்று சூழல் இருக்கிறது. சந்திரகுப்த மௌரியர் நாட்டை படையெடுத்து தாக்குறாரு. தாக்கல 2 தடவை 3 தடவை அவர் தோற்று போகிறாரு. 3வது தடவை தோக்கும்போது ஒரு நாட்டினுடைய புறப்பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண சத்திரத்திலே ஒரு அம்மாவுடைய கரங்களிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். சாப்பிடும்போது அவங்க நடு குழம்பு ஊற்றுட்டாங்க, நடு சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்ன நீ சந்திரகுப்த மௌரிய அரசர் மாதிரி நடு சோத்தில் கையை வைக்கிற, சூடாக இருக்காதா, ஓரத்துலேருந்து சாப்பிட்டு வரக்கூடாதா என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அப்போ தான் அவருக்கு டக்குன்னு உரைக்குது, நம்ம நாட்டினுடைய மையப்பகுதியை தாக்கி வெற்றிக்குள்ளே பார்க்குறோம், முடியல, ஓரத்துலேருந்து விளிம்பை நோக்கி, விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி புறப்பட்டு போனால் வெற்றி கிடைக்குமே நம்மளுக்கு அவர் எண்ணி அவருடைய போர் வியூகத்தை மாற்றி மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதாக சரித்திரம் உண்டு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அறிவுரை எங்கே இருந்து வருகிறது, யார் சொல்கிறாங்கலாம் பார்க்கலாம, நல்லதா கெட்டதா என்று பார்க்க வேண்டும். அதான் அதே போல் ஒரு அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்காவது நமக்கு அறிவுரை சொல்லவும், நம்மை கண்டித்து திருத்தவும் நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரையும் ஒதுக்கி வச்சு, எல்லாரையும் தள்ளி வச்சு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ கம்முன்னு சொல்லவே தேவையில்லை என்று ஒதுக்கி வாழ்ந்தோம் என்றால் பல சமயத்தில் நாம் தவறு செய்யும்போது சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அழிவை நோக்கி நாம் போய் கொண்டிருப்போம், அது சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து நமக்கென்று ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இப்போ வந்து கார்ல் மார்க்ஸ், ஹெங்கல் இருக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து வறுமையை மிகச்சிறந்த ஞானி, மிகச்சிறந்த ஞானி, சமூகவியலார், தாஸ் காபிட்டால் புத்தகத்தை எழுதியவர்னு. ஆனால் அவருக்கு மட்டும் ஹெங்கல்ன்ற ஒரு நல்ல நண்பர் இல்லைன்னாக்க அவருடைய எழுத்துக்கள் வெளி உலகத்துக்கு வந்திருக்குமானதே தெரியவே தெரியாது இல்லைங்களா? அதே போலவே தான் நல்ல நண்பர்கள் நம்மை அச்சுறுத்துகின்ற, நமக்கு அறிவுரை சொல்லுகின்ற, அறவுரை சொல்லுகிற, நம்மை திருத்துகின்ற நல்ல நண்பர்கள் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் மீடியாவில் பார்க்குறோம், அல்லது டிவியில் பார்க்குறோம், அல்லது வந்து யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாமே நமக்கு தெரியுன்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அது வந்து ஒரு மாயான உலகம். ரியல் உலகத்தினுடைய செய்தியை சொல்வதற்கு, நம்முடைய திருத்துவதற்கு, தண்டிப்பதற்கு, இல்லை தப்பு கண்ணை இப்படி செய்யக்கூடாது சாமின்னு சொல்வதற்கு ஒரு ஆள் நமக்கு வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட ஒரு நபராக யோபாவை வைத்திருந்தார். யோபாவுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருந்தார் என்றால், இந்த யோபாபு யாருக்கும் பயப்படாமல் இந்த அரண்மனையில் இங்கே இருக்கிற படை வீரர்கள், படை தளபதிகள் எல்லாருமே செத்திருந்தாலும் நீங்கள் உங்கள் மகன் உயிரோடு இருந்தால் சந்தோஷப்பட்டுருப்பீங்க போல தோணுது. அதுதான் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க. அது கேட்குறது எவ்வளோ தைரியம் வேணும், ஆனால் அந்த தைரியத்தை தாவீது யோபாவுக்கு கொடுத்திருந்தார். தாவீது பேசும்படியாக இருந்தார். அதே போலவே அரசர் வந்து கட்டளையிட்டு இருந்தார், என் மகன் யோபாவுக்கு கருணை காட்டுங்கள் என்று சொல்லியிருந்தார், அப்சலோமுக்கு கருணை காட்டுங்கள் என்று. ஆனால் யோபாபு போர்க்களத்திலே கருவாளி மரத்தடிலே மாட்டிக்கொண்ட அப்சலோமை 3 ஈட்டினால் குத்தி கொள்கிறார். அவர் எது நல்லதுன்னு தெரியுது, எது அரசனுக்கு நல்லது, நம்முடைய அரச பாசத்தண்ணி நேசத்தண்ணி தாண்டி நாட்டை வழிநடத்துகின்ற வியூகத்தில் எது முக்கியன்றது நமக்கு தெரிய வேணும் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக காணப்படுகிறது. அப்சலோம் யோவாபு தாவீதை கண்டித்து நேர்மறையான ஒரு செய்தியை பரப்பி கொடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, தாவீது எருசலேமுக்கு திரும்புதல். ஒரு காலகட்டத்தில் தாவீது உடன்படிக்கையின் பேழையை எவ்வளவு உதவும் என்கிற மனிதனுடைய இல்லத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். உடன்படிக்கை வந்தார். அந்த தாவீதை ஆண்டவர் கைவிடவில்லை. உடன்படிக்கையின் ஆண்டவரை உள்ளே கொண்டு வந்தவர் நகர விட்டு வெளியே ஓடும்படி செய்தாலும் திரும்பி வரும்படி செய்கிறார். ஆண்டோருக்கு நாம் முன்னிடம் கொடுத்தோம் என்றால் ஆண்டு ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். சில சமயத்தில் தோற்று போவது போல இருந்தாலும் தோன்றும், எல்லாத்தையும் இழந்து விட்டதை போல தோன்றும். ஆனால் அது வந்து முடிவை ஆண்டவர் மாற்றி எழுதுவார். தீர்ப்பை திருத்தி எழுதக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு என்பதை நாம் கண்டுள்ளோம். தாவீது எருசலேமுக்கு உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வந்தார். இன்று நாட்டை விட்டு ஓட விரட்டப்படுகிறார். திரும்பி வருகிறார். கடவுளுடைய நம்பிக்கை வல்லமையும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அவருக்காக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் நம்ம எடுத்து போகிறார். 3வது வந்து தாவீதிடம் இருக்கின்ற பழி வாங்காத தன்மை. அது வந்து மெவிபோசேத்தாக இருக்கட்டும், சிமேயா இருக்கட்டும், அல்லது வந்து பர்சிலாயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து தாவீது உதவி செஞ்சாங்க, சில சமயத்தில் பங்கம் பண்ணாங்க, தாவீதுடைய பெயரை கெடுத்துள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் தாவீது இரக்கத்தை காட்டுகிறார். ஏனென்றால் கடவுள் எனக்கு இரக்கம் காட்டினார், நான் எனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி அந்த மனநிலையை வெளிப்படுத்துகிறார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மனநிலை. இப்போ நம்ம அதான கத்திரிக்காய் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதில் நாங்கள் மன்னிப்பது போலன்னு சொல்கிறோம். நம்மளே ஒரு கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ் சொல்கிறோம். நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் குற்றங்களுக்கு மன்னிச்சிருக்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். நிறைய சமயத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்க பெரிய பிரச்சனை என்னதுனாக்க மன்னிக்காமல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, அன்பு காட்டாமல் இருக்கிறது, வர்மமும் வைராக்கியமாக குடும்பத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கிறது. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் என்று குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிற இந்த பகைமை, வெறுப்பு, அல்லது வந்து பழிவாங்கும் தன்மை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வை நாசப்படுத்துகிறது. 75 ஆண்டுகள் வாழ்கிறோம் என்றால் அதில் 10 ஆண்டுகள் பகைமை என்றால் போச்சு, 10 வருஷம் மைனஸில் போயிடுச்சு. நம் வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொரு நாளையும் அன்பிலும், பாசத்திலும், நேசத்திலும், மன்னிப்பிலும், இரக்கம் காட்டுவதிலும் வாழுகின்ற நிலையை வந்து தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தாவீது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாரு. இப்போ வந்து கிம்காமுக்கு உதவி செய்யுங்க, நான் வயசான 80 வயசு நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை அனுபவிக்க முடியும், பணியாளனாகிய கிம்காமுக்கு உதவி செய்யுங்கள் போது அரசர் தாவீது வந்து கிம்காமை கூட்டிகிட்டு போகிறார். அந்த
அந்த இடத்துல பர்சிலாயுடைய நல்ல மனசு கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும். வந்து ஒரு நான் வரேன்னு சொல்லி வராமல் என்னால் முடிஞ்சு போச்சு, 80 வருஷம் ஆச்சு, என்ன முடிஞ்சு போச்சு, என் மகனையும் பணியாளரையும் நீங்கள் அவனை எடுத்துங்க, அந்த ஒரு நல்ல மனசு வேணும் இல்லைங்களா? அதுவும் ஒரு அருமையான ஒரு செய்தியாக இந்த இடத்துல மாறுகிறது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன செய்திகளை கடந்து வந்திருக்கிற 19ஆம் அதிகாரம் ஒரு நலமான அதிகாரமாக இருக்கிறது. பல செய்திகள் நமக்குள்ள தாங்கி கொண்டு வருகிறது. தந்தை அவர்களே, இந்த பகுதியில் இன்னொரு அழகான ஒரு பகுதியை நான் பார்க்குறேன் தந்தை அவர்களே. என்னென்னா, தாவீது வந்து தனக்கு உதவி செஞ்சவங்களையும் தன்னோட எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பர்சிலாய் எனக்கு என் கூட வாங்க, எனக்கு வேணும் நீங்கங்கிறாரு. தனக்கு மோவாபு எவ்வளோ கடுமையான வார்த்தைகளால் நீ செய்ய தப்புடான்னு சொல்லி சொன்னால் கூட சரி, நீ எனக்கு வேணும் வான்னு சொல்லி அடிச்சுக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அந்த நபரை இந்த இஸ்ரேல் மக்கள் பார்க்குறப்ப வந்து இவர் எனக்கும் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, யூதா மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் எனக்குன்னு சொல்லிட்டு இப்படியாக கடவுளை எனக்குன்னு தேர்ந்து கொண்ட அந்த தாவீதை இந்த மக்கள் வந்து ஒருவேளை வெறுத்துட்டாங்களோ, அரசரை வேணாம் சொல்லி சொல்லிட்டாங்களோன்ற பேச்சுக்கு இடம் இல்லாம அத்தனை பேரும் இவரே எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிற ஒரு இதையும் நான் பார்த்து அழகா இருந்துச்சு தந்தை அவர்களே. கோபித்த மகளிர் எல்லாருமே வரவேற்கிற மாதிரி ஒன்றுபட்ட மாணவராக எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன்னா என்னையும் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கிற ஒரு பகுதி நல்லா இருந்துச்சு தந்தை. சொல்லிட்டு இருக்கிறப்ப இது மனசு ஓட்டிகிட்டே இருந்துச்சு. நன்றி. இனி இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 19. அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார். அப்போது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உம் உயிரையும் உம் புதல்வர் புதல்வியின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடையச் செய்துவிட்டீர். உம்மை வெறுப்பவருக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்து காட்டிவிட்டீர். இன்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன். இப்போது எழுந்திரும், வெளியே சென்று உம் பணியாளர் மகிழ்ச்சியோருமாறு பேசும். ஏனெனில் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உம்மோடு தங்க மாட்டான். உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார். அரசர் எழுந்து வாயிலில் அமர, இதோ அரசர் வாயிலில் அமர்ந்துள்ளார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தனர். இதற்கிடையில் இஸ்ரவேலர் தம் வீடுகளுக்கு தப்பி ஓடினர். அப்போது இஸ்ரவேலின் குலங்களின் மக்கள் அனைவரிடையே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டது. நம் எதிரிகளின் கையினின்று அரசர் நம்மை விடுவித்தார். பெலிஸ்தியரின் கையினின்று நம்மை விடுவித்தவரும் அவரே. அப்சலோமின் பொருட்டு அவர் இப்போது நாட்டினின்று வெளியேறியுள்ளார். நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ போரில் இறந்துவிட்டான். இனி நீங்கள் அரசரை திருப்பி அழைத்து வராமல் வாளாயிருப்பதேன்? அரசர் தாவீது குரு சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் ஆள் அனுப்பி கூறியது, யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள். அரசரை தம் அரண்மனைக்கு திருப்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? ஏனெனில் இஸ்ரவேலர் அனைவரின் பேச்சும்
அரசரின் வீட்டை எட்டிவிட்டது. நீங்கள் என் சகோதரர்கள், நீங்கள் என் எலும்பும் சதையுமானவர்கள். அரசரை திருப்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்தங்க வேண்டும்? அமாசாவிடம் இவ்வாறு கூறுங்கள், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா? யோவாபுக்கு பதிலாக என் முன்பாக எந்நாளும் படைத்தலைவனாய் இராவிட்டால் கடவுள் என்னை தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும். யூதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவன் இவ்வாறு இணங்கச் செய்து அவர்களை ஒருமனப்படுத்தினான். அவர்கள் அரசரிடம் ஆள் அனுப்பி, நீரும் உம் பணியாளர் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினர். அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார். யூதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோர்தானை கடக்கச் செய்தனர். பகூரிமை சார்ந்த பென்யமீனியனான கேராவின் மகன் சிமையி யூதாவினரோடு அரசர் தாவீதை சந்திக்க விரைந்தான். அவனோடு பென்யமீனியர் 1000 பேர் இருந்தனர். சவுல் வீட்டு பணியாள் சீபா தன் 15 புதல்வரோடும் 20 பணியாளரோடும் அங்கே இருந்தான். அவர்கள் அரசர் வரும் முன் யோர்தானுக்கு விரைந்தனர். அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை வழி ஆற்றை கடந்தனர். அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமையி அவர் முன் விழுந்தான். தலைவரே, என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர். என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டுச் சென்றபோது உம் பணியாளன் செய்த தீமையை நினைவு கூறாதேயும். அரசர் அதை மனத்தில் கொள்ளாமல் இருப்பாராக. நான் பாவம் செய்துள்ளதை தங்கள் பணியாளன் அறிவான். இதோ இன்று யோசேப்பின் வீட்டார் அனைவரிலும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான். அப்போது செருயாவின் மகன் அபிசாய், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையி கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு தாவீது, செருயாவின் புதல்வர்களே, இது பற்றி உங்களுக்கு என்ன? இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல நடந்து கொள்வதேன்? இன்று இஸ்ரவேலில் யாராவது கொல்லப்பட வேண்டுமா? இன்று நான் இஸ்ரவேலின் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார். பிறகு அரசர் சிமையை நோக்கி, நீ சாக மாட்டாய் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். சவுலின் பேரன் மெபிபோசேத்து அரசரை சந்திக்கச் சென்றான். அரசர் புறப்பட்டுச் சென்ற நாளிலிருந்து அவர் நலத்துடன் திரும்பிய நாள் வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை, தாடியை திருத்தவில்லை, தன் ஆடைகளையும் வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி, மெபிபோசேத்து, என்னோடு நீ ஏன் வரவில்லை என்று வினவினார். அதற்கு அவன், என் தலைவராம் அரசரே, என் பணியாளன் என்னை ஏமாற்றிவிட்டான். உம் அடியான் கால் ஊனமுற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேணமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று உம் அடியானாகிய நான் கூறினேன். அவனோ உம் அடியானை பற்றி என் தலைவராம் அரசரிடம் அவதூறு பேசினான். ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர், உமக்கு சரியெனப்படுவதையே செய்யும். என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் சாவை தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர். இருப்பினும் உம் அடியானை உம்மோடு உணவருந்துபவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டீர். இனி அரசரிடம் மன்றாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு அரசர், உன்னை பற்றி இன்னும் பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் சொல்லிவிட்டேனே என்று அவனிடம் சொன்னார். மெபிபோசேத்து மறுமொழியாக, இல்லை, அவனே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். என் தலைவராம் அரசர் நலமே தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினான். கிளையாதை சார்ந்த பர்சில்லாய் அவரை அங்கிருந்து வழி அனுப்புவதற்காக ரோகலிமிலிருந்து அரசரோடு யோர்தானை கடந்து வந்தார். பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர், 80 வயதினர், பெரும் பணக்காரர். அரசர் மகனையிமேல் தங்கியிருந்த போது
அவரின் தேவைகளை கவனித்துக் கொண்டவர். அரசர் பர்சில்லாயிடம், இப்பொழுது ஆற்றை கடந்து என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிரும், நான் உம் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் என்றார். அப்பொழுது பர்சில்லாய் மறுமொழியாக கூறியது, அரசரோடு வந்திருப்பதற்கேற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன்? இப்பொழுதே எனக்கு வயது 80 ஆகிவிட்டது. நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? உம் அடியானால் உண்பதையும் குடிப்பதையும் அனுபவிக்க முடியுமா? பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா? என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும்? உம் பணியாளன் அரசரோடு சற்று தொலைவே யோர்தான் மீது கடந்து வருவேன். அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன்? உம் பணியாளனை போகவிடும். நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இறப்பேன். இதோ உம் பணியாளன் கெம்காம் என் தலைவராம் அரசரோடு அவன் செல்லட்டும், உம் விருப்பம் போல் அவனுக்கு செய்யும். அப்பொழுது அரசர், கெம்காம் என்னோடு நடந்து வரட்டும், உம் விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன். நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார். பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர். அரசரும் யோர்தானை கடந்தார். பர்சில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார். அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார். அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார். கெம்காமும் அவரோடு கடந்து சென்றான். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலில் பாதி பேரும் அரசரை கொண்டு வந்து விட்டனர். உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து, எங்கள் சகோதரர்களான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கொண்டு வந்து யோர்தானை கடக்கச் செய்தது ஏன் என்று கேட்டார்கள். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலருக்கு மறுமொழியாக, அரசர் எங்களுக்கு நெருங்கியவர், இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன்? நாங்கள் அரசரிடம் ஏதாவது உண்டோமா? அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள். இஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி, எங்களுக்கு அரசரிடம் 10 பங்குகள் உண்டு. மேலும் தாவீதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு. பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகிறீர்கள்? எங்கள் அரசரை திருப்பி அழைத்து வரவேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்று பதில் சொன்னார்கள். இஸ்ரேலின் பேச்சை விட யூதாவினரின் பேச்சு கடுமையாக இருந்தது. இனி இதயங்களை எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர்களை துரத்தி சென்று இவர்களை கைப்பற்றி இவர்களை அழித்து விடுங்கள் என்பது தாவீதினுடைய கட்டளை. குருவாளை உடையினிடையே மறைத்து வைத்துகிறார். அது கீழே விழுந்தது. ஆனால் அதை அமாசா பார்க்க தவறிவிட்டான்.